ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 11 பார்க்க போறோம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ல பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 கல்லிங்கே மார்க்கு இன்னும் ஒரு எபிசோட்ல முடிய போகுது. அதுக்கப்புறம் கோஜோ விசஸ் சுகுனா ஃபைட்டு தான். அதோட இந்த மொத்த ஜுஜுட்சு கைசன் கதையும் முடியுது. உங்களுக்கு இந்த கதை தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நாம இப்போ இந்த எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில கெஞ்சகு பயங்கரமான நிறைய சம்பவம் பண்ணிருப்பான். யூகே கொண்டிருப்பான், தெங்கனோட உண்மையான உடம்ப கண்டுபிடிச்சிருப்பான், அமெரிக்கா மிலிட்டரி ஆபீசர் எல்லாத்தையுமே இங்க ஜப்பான் கர்ஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு சாப்பாடை கொடுத்துருப்பான். அதெல்லாம் நம்ம மெகுமிக்கு கவலைப்படாம நான் சுமிக்கியை தான் காப்பாத்தோன்னு சொல்லிட்டு கேம் மாஸ்டர் கூப்பிட்டு புது ரூல போட்டிருப்பான் மெகுமி. அந்த கேம் ரூல் என்னன்னா 100 பாயிண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு பிளேயரை உள்ள விட்டு அவங்க வெளியே போகலாம். இதுதான் ரூல்னு மெகுமி போட்டதுக்கு அப்புறம் அவனோட அக்கா சுமிக்கியை அங்க மாக்கியை வச்சு கூட்டு வர அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அங்க மெகுமியோட அக்கா சுமிக்கு வந்ததுக்கு அப்புறம் யூஜி அங்க இருக்க ஏஞ்சலை காட்டி இவதான் எங்களோட புது ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்புறமா இந்த பக்கம் மெகுமியை பார்த்தா சுமிக்கியை பார்த்த வெக்கத்துல தலை குனிஞ்சு அமைதியா நின்றுட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு யூஜி சொல்லிட்டு இருப்பான், பாத்தியா எப்படி அமைதியா இருக்கான்னு, பார்க்கவே காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஜி ஏஞ்சலும் சிரிச்சிட்டு இருப்பாங்களா. அப்புறமா மெகுமி என்ன பண்ணுவான், 100 பாயிண்ட் அவங்க அக்கா சுமிக்கி கிட்ட கொடுத்து நீங்க உடனே கேம் மாஸ்டர் கிட்ட நான் அந்த கேமை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டு சுமிக்கியும் சரி அதை தான் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேம் மாஸ்டர் கூப்பிட்டு சொல்லுவாங்க பாருங்க. பட்டார்னு என்ன சொல்லுவாங்க, இந்த கல்லி கேம் பேரியருக்குள்ள யார் வேணா வரலாம் யார் வேணா போகலாம்னு சொல்லிட்டு ஒரு புது ரூலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் மாஸ்டர்கிட்ட சுமிக்கி அக்கா சொல்லிடுவாங்க. அதை கேட்டு இங்க மெகுமி இங்க யூஜி ஏஞ்சல் எல்லாம் சாக்கு. என்னது இந்த கேம் விட்டு வெளியே போகணும்னு சொல்லணும் நான் சொன்னேன், அதை விட்டு இவங்க வேற ஏதாவது சொல்றாங்களே அப்படி சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருப்பானுங்க பாருங்க எல்லாரும். அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். அங்க பார்த்தா மெகுமியோட அக்கா சுமிக்கி வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்க. அவங்கள பார்க்க மெகுமி போயிருப்பான். அதை பார்த்துட்டு சுமிக்கி அக்கா என்ன பார்க்க திடீர்னு வந்திருக்க என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மெகுமியும் கல்லிங் கேம்னு ஒன்று வரப்போகுது, அதை நாங்கள் எப்படியா சமாளிச்சிருவோம், அப்போ நான் சொல்ல போகிறத நீ கவனமாக கேட்கணும் சரியா அப்படி சொல்லிட்டு பேசியிருப்பான். அப்போ சுமிக்கி அக்கா நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் முடிய இந்த பக்கம் மெகுமி அங்கே சுமிக்கி அக்கா கிட்ட போய், அக்கா என்ன பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுத்து இந்த கேம் விட்டு வெளியே போகணும்னு பண்ணால் நீங்கள் இந்த கேமுக்குள்ளே யார் வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்களா, என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே சுமிக்கி அக்கா அப்படியே அமைதியாக இருந்தவங்க டக்குன்னு தலையை தூக்கிட்டு அப்படி சொல்லி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா இங்க சிமிக்கு உடம்புல இருக்கிறது ஒரு கர்ஸ் ஸ்பிரிட்டுங்க. எப்படி நம்ம யூஜி உடம்புல சுகுனா இருக்கணும் அதே மாதிரி இவங்க உடம்புலயே ஒரு கர்ஸ் ஸ்பிரிட். அந்த கர்ஸ் ஸ்பிரிட் ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணோட பேரு யோரோசோ. அது சுகுனா காலத்துல இருக்க ஒரு கர்ஸ் ஸ்பிரிட்டுங்க. அது சொல்லு பாருங்க, நான் சுகுனா காலத்தில் இருந்தவ, உங்களுக்குலாம் என்ன தெரியாது, நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா, சுகுனா கூட சண்டை போட வந்திருக்கேன், ரொம்ப நாளாக சண்டை போடாமல் சும்மாவே இருந்துட்டேன் இந்த பொண்ணு உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அந்த சிமிக்கு உடம்புல ரெக்க மாதிரி ஒரு பூச்சியோட ரெக்க மாதிரி உருவாக்கிட்டு அங்கேருந்து பறந்து போயிட்டு இருக்கும். ஆமாங்க, இந்த யோரோசோ ஸ்பிரிட்டோட பவர் பூச்சியோட பவர் தான். அது எந்த பூச்சியோட சீல்டு ரெக்கை இந்த மாதிரி எதனால உருவாக்கலாம், அந்த மாதிரி ரெக்கையை உருவாக்கிட்டு சுமிக்கியாக்கா உடம்புல இருந்து அப்படி பறந்து போயிட்டு இருப்பா பாருங்க. அதை பார்த்துட்டு இங்கே ஏஞ்சல் இருக்கா பாருங்க, நம்ம யூஜியை தூக்கிட்டு அவளை சேஸ் பண்ணி போ, அவளை விடாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பறந்து போய்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்படி அவங்க பறந்து போயிட்டு இருக்கும்போது அண்ணாரம் பார்த்து யூஜி உடம்புல இருக்க சாபங்களின் அரசன் ரியமன் சுகுனா என்ன பண்ணுவான், என்சைன் அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுவான். அது என்ன என்சைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனிமையை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். அதுல நம்ம யூஜிக்கும் சுகுனாக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்லேயே டீல் போட்டிருப்பாங்க. சுகுனா யூஜி கிட்ட என்சைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னானா யூஜி சுகுனாக்கு 1 நிமிஷம் அவனோட உடம்ப கொடுக்கணும். ஆனா அந்த 1 நிமிஷத்துல யாரையும் கொல்லக்கூடாது. அதுதான் இவங்க 2 பேத்துக்குள்ள போட்ட டீல். அந்த டீலை ஞாபகம் வச்சு இங்க சுகுனா என்சைன் அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுவான் பாருங்க. இப்போ அந்த உடம்போட கண்ட்ரோல், யூஜியோட உடம்போட கண்ட்ரோல் இப்போ சுகுனா கண்ட்ரோலுக்கு போயிடும். சுகுனா வெளியே வந்தோன்னா அவ்வளோதான், அங்கே ஏஞ்சல் இருக்கா பார்த்தீங்களா, அவளை கொல்ல முடியாது. அதனால என்ன செய்வான், கழுத்துலேயே அடித்து மயக்கம் போட விட்டுருவான். அந்த ஏஞ்சல் அப்படியே மயக்கம் போட வச்சு கீழே படுக்க போட்டு இங்கே நம்ம யூஜி தோரி உடம்புல இருக்க சாபங்களின் அரசன் ரியமன் சுகுனா என்ன பண்ணுவான், எனக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை, இந்த பொடி பையக்கிட்ட 1 நிமிஷம் தான் டீலை போட்டிருக்கேன், அதுக்குள்ள என்னோட வேலையை நான் சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியமன் சுகுனா என்ன பண்ணுவான், அந்த யூஜியோட சுண்டு வரல சுகுனாவோட மொத்த கர்ஸ் எனர்ஜி அதாவது மொத்த பவரையும் அந்த சுண்டு வரல கொண்டு வந்து அந்த சுண்டு வரல தனியாக பிரித்து எடுத்துருவான், பிச்சை எடுத்துருவான் நம்ம ரியமன் சுகுனா. பிச்சை எடுத்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இந்த பக்கம் மெகுமி பிசிக்கிற கடுப்பாகி அவனோட டொமைனை போட்டு அட்டாக் பண்ணான்னு பார்க்கும்போது டக்குன்னு செம்ம ஸ்பீடாக போய் நம்ம ரியமன் சுகுனா மெகுமியோட கையை பிடிச்சிட, ஐயோ என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மெகுமி பார்த்துட்டு இருப்பான். டப்புன்னு நம்ம சுகுனா என்ன பண்ணுவான், மெகுமியோட வாயை பொளந்து அந்த பிச்சை எடுத்த வரல் இருக்கு பாத்தீங்களா யூஜியோட வரல், அதுல தானே மொத்த கஷ்டம் நினைச்சிருக்கு சுகுனாவோட பவர், அதை அப்படியே மெகுமியோட வாய்க்குள்ள போட பார்த்தா யூஜியோட உடம்புல இருந்த சுகுனா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிராங்க மெகுமியோட உடம்புக்கு. இப்போ ஃபுல்லா மெகுமியோட உடம்புக்கு போயிட்டான். இப்போ யூஜியோட உடம்புல சுகுனா இல்ல. குனிஞ்சிருந்த தலையை அப்படி தூக்குவான் பாருங்க மெகுமியோட உடம்பு ஃபுல் கண்ட்ரோல் இப்போ சுகுனா கையில. அப்ப நம்ம யூஜியை பார்த்து சொல்லுவான் பாருங்க சுகுனா,
பொடி பயல, நான் தான் உனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயத்த காட்டுவேன்னு சொன்னேன்லடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுவான் பாருங்க. யூஜிக்கு அதை பார்த்து செம்ம சாக்கு. யூஜிக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு செம்ம சாக்கு தான். சுகுணா இந்த சமயத்துக்காக தான் காத்துட்டு இருந்திருக்கான். சான்ஸ் கிடைச்சோன்னே மெகுமியோட பாடியை ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். எடுத்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல சுகுணாவோட போஸை சும்மா ஸ்டைலா தலையை சீவிட்டே கொடுத்துட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு இங்க யூஜியோ, மெகுமி என்ன சுகுணா உன்னை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான், அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு மெகுமி உடம்புல இருக்க சுகுணா வேகமா வந்து நம்ம யூஜியை ஒரு குத்து விடுவான் பாருங்க. விட்ட குத்துல நம்ம யூஜி பில்டிங்லாம் உடச்சிட்டு பறந்து போய் தூரத்துல போய் விழுந்துருவான். அடி சும்மா பயங்கரமா விழுந்துரும். அவங்க மயங்கி விழுந்துட. அப்படி இந்த பக்கம் இந்த நடக்கிறத பார்த்தோன்னே மாக்கியும் ஜோக்கரும் இங்க சுகுணாவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வருவாங்க பாருங்க. அப்ப நம்ம சுகுணா டக்குன்னு மெகுமியோட ஜுஜுசு போட அங்க மெகுமியோட அந்த பறவை இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய பில்டிங் மேல உட்காந்துட்டு அதை அட்டாக் பண்ண அங்க இருக்க பில்டிங்லாம் நொறுங்கி விழுந்து அந்த வழியே பிளாக் ஆயிரும், அங்க வர முடியாத மாதிரி ஆயிரும். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஏஞ்சல் மயங்கிருந்தாங்க பாருங்க. டக்குன்னு எந்திரிச்சு இங்க நம்ம மெகுமியை பார்க்க என்னாச்சு மெகுமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஏஞ்சல் உடம்புல இருக்க அந்த கர்ஸ் ஸ்பிரிட்டு நேரம் கடந்து போச்சு. அவன் உடம்புல சுகுணா இறங்கிட்டான், அவனை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்ல அதை பார்த்து இந்த ஏஞ்சல் செம்ம கடுப்பாயி என்னோட மெகுமியை திருப்பி கொடு, வெளியே போடா சுகுணா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் லேட்டர்னு சொல்லிட்டு அவளோட ஜுஜுசு மந்திரத்தை போட அந்த மந்திரம் வந்து அடிக்கும் பாருங்க. சுகுணாவை மூஞ்சு முகரெல்லாம் பேந்து அடி வாங்கி விழுந்துருவான் சுகுணா. அந்த அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். அடி வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா கீழே இறங்கி வந்து சுகுணா மெகுமி மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். நான் தான் மெகுமி, எனக்கு தெரியலையா, என்னை காப்பாதுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சுகுணா என்ன கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மெகுமி சொல்றதை கேட்டுட்டு மெகுமி நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கிட்ட போயிட்டு இருப்பாளா. அப்போ அந்த ஏஞ்சல் உடம்புல இருக்க அந்த கேர்ஸ் ஸ்பிரிட் கிட்ட போகாத, அது மெகுமி இல்ல சுகுணா ஏமாத்துறான் அப்படின்னு சொல்றதை கேட்காம அங்க ஏஞ்சல் கிட்ட போக அப்படி கட்டி பிடிப்பான் பாருங்க. சுகுணா கட்டி பிடிச்சிட்டு வாயை பொழந்து அந்த ஏஞ்சலை ஒரு கடி கடிச்சு ரெக்கையெல்லாம் பிச்சு அப்படி அடிச்சு தூக்கி வீசுவான் பாருங்க. அங்க இருக்க வேலி எல்லாத்தையுமே உடைச்சிட்டு அந்த ஏஞ்சல் கீழே விழுவா பாருங்க. அதை இப்படி இந்த பக்கம் யூஜி வந்து பார்த்துட்டு இருப்பான். யூஜி இன்னும் சாகல, உடம்பெல்லாம் ரிகவர் ஆகி அப்படி நடந்து வந்து அந்த ஏஞ்சல் கீழே விழதை பார்த்து செம்ம கடுப்பாய் நின்றுட்டு இருக்க. அதை பார்த்துட்டு இங்க சுகுணா இந்த பைத்தியக்காரன் இன்னும் சாகலையா, இவன் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. இங்க நம்ம யூஜி கடுப்பாயி ஒரு ஜம்ப் பண்ணுவான் பாருங்க. அங்க தரையெல்லாம் பேந்துக்கும். ஜம்ப் பண்ணி போய் அங்க சுகுணா கூட சண்டைக்கு போவான் பாருங்க. சும்மா வெறித்தனமா சண்டை போடுவான். அதை பார்த்துட்டு சுகுணாவே ஒரு நிமிஷம் ஜர்க்காயிருவான். யாரா அவன், இவனுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பவர் இருக்குது, ஓ அந்த கெஞ்சக்கு பார்த்த வேலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. இது எதனால நடக்குதுன்னு போக போக தெரியும். நம்ம யூஜிக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குதுன்றத கடைசியில் ரிவீல் பண்ணுவாங்க. நம்ம யூஜி சும்மா விரித்தனமா அங்கே இருக்க பில்டிங் எல்லாம் ஏதோ அப்பள மாதிரி நொறுக்கிட்டு இருப்பான். அடிச்சு மிதிச்சுலாம் பறக்க விட்டுருப்பான் பாருங்க. சுகுணா அந்த பில்டிங்லேருந்து பறந்து போயிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே அடி வாங்கிட்டு இருந்த சுகுணா இப்படியே போயிட்டு இருந்த வேலை கேட்காதுன்ட்டு டக்குன்னு அவனோட அந்த பவர் யூஸ் பண்ண பாருங்க. வெட்டுவான் பார்த்தீங்களா அந்த ஜுஜுசு வச்சு. நம்ம யூஜி உடம்புல குறுக்க ஒரு வெட்டு போட்டதுக்கு அப்புறம் யூஜி அப்படி தடுமாறி கீழே விழுந்துருவான். விழுந்துட்டு அங்க சுகுணா பார்த்து கேட்பான் பாருங்க நம்ம யூஜி, சுகுணா ஏன்டா அப்படி பண்ற, உங்ககிட்ட இவ்வளோ பவர் இருக்குன்னா அதை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, எதுக்குடா மனுஷங்களை கொள்ற, மனுஷங்களை கொள்றதுனால உனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சுகுணா சொல்லுவான், டேய் உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்கள்லாம் பூச்சிக்கு சமண்டா, என் முன்னாடி இந்த மாதிரி பேசுறதே தப்பு, எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன்டா, நான் சாபங்களின் அரசன் ரியோமன் சுகுணா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு செம்ம கடுப்பாயிருவான் யூஜி. என்னது உங்ககிட்ட பவர் இருந்தால் நீ மனுஷனை கொள்ளுவியா, மனுஷங்க என்ன பூச்சியாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எங்கள் சுகுணாவை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருப்பான் பாருங்க. மூஞ்சி முகர கை கால் எல்லாத்தையுமே மறுபடியும் வெட்டு போட்டுக்கிட்டே இருப்பான் சுகுணா. வெட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக கையை நீட்டி மொத்தமாக வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஒரு செகண்ட் மெகுமி அவனோட உடம்பை கண்ட்ரோல் எடுத்துக்குவான். அதை பார்த்துட்டு சுகுணா என்னது உடம்பு ஒரு செகண்ட் அவன் கண்ட்ரோல் போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம யூஜி சும்மா பட்டார்னு தவடாலேயே ஓங்கி நச்சுன்னு ஒரு குத்து விடுவான் பாருங்க சுகுணாக்கு. அந்த குத்து வாங்கின சுகுணா கீழே விழாம அப்படியே அசால்ட்டா எழுந்திரிச்சு நிற்பான் பாருங்க. நின்றுட்டு இந்த உடம்பு இன்னும் என்னோட கண்ட்ரோலுக்கு ஃபுல்லாக வரல போல இருக்கு, இந்த உடம்புல 10% பவர் தான் என்னால் யூஸ் பண்ண முடியுது, அதுவே போதும் இந்த யூஜி சின்ன பயில அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா பேசிட்டு இருக்க. அப்படி அந்த பக்கம் பார்த்தா சும்மா மாக்கி மாசம் என்ட்ரி கொடுப்பாங்க பாருங்க. மாக்கி அங்கே வந்து நின்றுட்டு யூஜி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் ஸ்பீடாக இருக்க போகிறேன் அப்படின்னு மாக்கி சொல்ல இங்கே அதை கேட்டு யூஜி இங்கே சுகுணாவை கொன்னே ஆகணும் வா மாக்கி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இங்கே சுகுணா கூட சண்டை போடுவாங்க பாருங்க. சும்மா வெறித்தனமாக இருக்கும். சுகுணாவை நம்ம மாக்கி அவனோட அட்டாக்கெல்லாம் டாஜ் பண்ணிட்டு தவடாலே குத்தி சும்மா அடித்து பறக்க விடுவாங்க பாருங்க. இங்கே சுகுணா வேலியெல்லாம் உடச்சி தள்ளிட்டு வேலியோட பறந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம யூஜி அந்த வேலியை பிடிச்சி கீழே இழுத்துற. அப்போ மறுபடியும் வேலியோட சேர்த்து சுகுணாவை ஒரு கிக்கு மாக்கி ஒரு கிக்கு விட்டோன்னே அப்படி செவுத்துல போய் அடிச்சுட்டு விழுவான் பாருங்க சுகுணா. அப்படி எந்திரிச்சு வந்து நின்றுட்டு சுகுணா சொல்லுவான்,
இந்த மெகுமியோட உடம்பு சண்டை போடுறதுக்கு உண்மையாலேயே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ஃபைட் ஆரம்பிக்கும் பாருங்க. சுகுணா கட கட கடன்னு அங்கேருந்து ஓடுவான். பின்னாடி நம்ம மாக்கியும் யூஜி விரட்டி போய் சண்டை போடுவாங்க. அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு சுகுணா என்ன பண்ணுவான், ஸ்பைடர் த்ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வலையை பின்ன அந்த இடமே சும்மா நொறுங்கி போயிடும். நொறுங்கி போனதுக்கப்புறம் அந்த சுகுணா என்ன பண்ணுவான், மாக்கியோட மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து விட்டுருவான். குத்து விட்டதுக்கப்புறம் நம்ம மாக்கி அவ்வளோதானா அவனோட பவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு சுகுணா பரவாயில்லையே உங்ககிட்டயும் பவர் நல்லா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அங்கே நம்ம யூஜியும் மாக்கியும் அப்படி ஜம்ப் பண்ணி தூரத்தில் போய் நிற்பாங்க. இங்கே சுகுணாவும் ஜம்ப் பண்ணி தூரமாக வந்து நிற்க அவங்களுக்கு இடையில கேப் நிறையாவே இருக்கும். அப்போ சுகுணாக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், என்னடா அது அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்தா அங்கே சவுண்டு மேக்சிமம் அவுட் புட்டுன்னு சொல்ல அந்த குறுக்க இருக்கிற வழி ஃபுல்லாகவே ஐஸ் அப்படி மறைச்சிக்கும். யாராவது அப்படின்னு பார்த்தா உராவுமே சுகுணாவோட அசிஸ்டண்ட்டு அவன் இங்கே வந்து நின்றுட்டு, சாரி மாஸ்டர் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம சுகுணாவும் உன்னோட மன்னிப்பு ஏற்கப்பட்டது, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இந்த மெகுமியோட உடம்பு இன்னும் என் ஃபுல் கண்ட்ரோலில் வரல, போய் ஒரு குளியலை போடுவோமா, சரி கிளம்புவோமா அப்படின்னு சுகுணா சொல்ல, பார்த்தா இங்கே நம்ம யூஜி இத்தாதோரி அந்த ஐஸ் பேரியர் எல்லாத்தையுமே ஒட்டச்சு தள்ளிட்டு வரோம் பாருங்க. அங்கே பார்த்தா சுகுணாவும் அந்த உராவுமேவும் அந்த கேர்ஸ் ஸ்பிரிட் பறவை இருக்கு பாருங்க, அதுக்கு மேலே உட்காந்துட்டு பறந்து போயிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம யூஜி பயந்தாங்கோலி சுகுணா எங்கடா போற, தைரியம் இருந்தால் கீழே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான் பாருங்க. அங்கே சுகுணாவும் அந்த உராமையும் இங்கே யூஜியை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சுகுணா அவன் வாயை பாறேன், வாயை பொழந்துக்கிட்டு பார்க்கறதுக்கே செம்ம காமெடியாக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கு. அந்த உராமவும் ஆமாம் ஆமாம் அவன் பார்க்கறதுக்கே செம்ம காமெடியாக இருக்கான், சரியான லூஸ் ஆரப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்கே யூஜியை கிண்டல் பண்ணிட்டு பறவையில பறந்து போயிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுதுங்க. அடுத்த எபிசோடோட இந்த சீசன் 3 கல்லிங்கே மார்க்கே முடியுது. அடுத்த எபிசோட்ல நம்ம தலைவன் சட்டுரு கோஜம் வர போறாரு. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல நம்ம தலைவன் சட்டுரோ கோஜம் வர போறாரு. யாரெல்லாம் சட்டுரோ கோஜுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க.